Decode the World Unfiltered. உலக அளவில் அஜெண்டாவை தீர்மானிக்கக்கூடிய முக்கியமான தலைவருடைய சந்திப்பு அப்படிங்கிறது அடுத்த 2 மாதங்களில் நடைபெற இருக்குது. அதை பற்றி தான் இன்னைக்கு டிகோட் பகுதியில் பார்க்க இருக்கிறோம். மலேசியாவில் இந்திய பிரதமர் மோடி அதேபோல் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை சந்தித்து பேசுவார் அப்படின்னு தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறத பார்க்குறோம். இதே போல் ட்ரம்ப்பும் ஷி ஜின்பிங் சைனாவுடைய பிரீமியர் அவங்களும் சந்திக்கிற சந்திப்பு, அதேபோல் பிரதமர் மோடி நம்முடைய பிரதமர் புதின் இவங்களுடைய சந்திப்பும் அடுத்த சில மாதங்களில் நிகழ இருக்கின்றன. இது பற்றியெல்லாம் தான் பார்க்க இருக்கிறோம். அமெரிக்காவுடைய கடுமையான வரி விதிப்பு காரணமாக நியூயார்க்கில் நடைபெற்ற ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஆண்டு கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்கவில்லை. ட்ரம்பை நேருக்கு நேர் சந்திப்பதை தவிர்ப்பதற்காகவே மோடி ஐநா கூட்டத்தை புறக்கணித்தார் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சூழலில் 47வது ஆசியான் உச்சிமாநாடு மற்றும் கிழக்காசிய உச்சிமாநாடு மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் வர 26ஆம் தேதி தொடங்கி அதுக்கு பிறகு நடைபெற இருக்குது. ஆசியான் அமைப்பில் இந்தோனேஷியா, மலேசியா, பிலிப்பைன்ஸ், சிங்கப்பூர், தாய்லாந்து, புரூனே, வியட்நாம், லாவோஸ், மியான்மர், கம்போடியா அப்படின்னு இவங்கெல்லாம் தான் உறுப்பினர்களாக இருக்கிறாங்க. இந்த அமைப்பில் அமெரிக்கா இல்லைனாலும் கூட மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு சிறப்பு அழைப்பு கொடுத்திருக்கிறாரு. ஆசியான் உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடியும் பங்கேற்க இருக்கிறார் அப்படிங்கிற தகவல்கள் வரக்கூடிய சூழலில் ட்ரம்ப் தன்னுடைய பங்கேற்பை உறுதி செய்தால் பிரதமர் மோடியுடனான சந்திப்புங்கிறது நிகழும். ட்ரம்ப்பும் மோடியும் கடைசியாக கடந்த பிப்ரவரி மாதம் தான் சந்திச்சாங்க. ட்ரம்ப்புடைய மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின் அப்படிங்கிற அந்த MAGA மகா முழக்கத்திற்கு இணையாக மோடி தன்னுடைய இலக்கான மேக் இந்தியா கிரேட் அகெயின் அப்படிங்கிற மிகா MIGA அப்படிங்கிறத வலியுறுத்தினார். மகா அதே போல் மிகா இந்த ரெண்டும் இணைந்து மெகா பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிற மிகப்பெரிய கூட்டணியை உருவாக்கும் அப்படின்னு அப்போ நம்ம பிரதமர் குறிப்பிட்டிருந்தார். அதுக்கு பிறகு பரஸ்பர வரி, அது இல்லாமல் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதற்கான அபராத வரியை ட்ரம்ப் விதித்ததுனால 2 தரப்புலையும் உறவில் சிக்கல் ஏற்பட்டது. அது மட்டும் இல்லை, நான் தான் தலையிட்டு பாகிஸ்தானோட இருந்த இந்தியாவுடைய போரை முடிவுக்கு கொண்டு வந்தேன் அப்படிலாம் நமக்கு நெருக்கடி கொடுத்தாரு ட்ரம்ப். அதுக்கு பிறகு நிறைய இடைவெளி வந்தது. கடந்த 16ஆம் தேதி பிரதமர் மோடிக்கு பிறந்த தின வாழ்த்து கூறினார். அப்போதான் முதல் முறையாக 50% வரி விதிப்புக்கு பிறகு 2 பேரும் நேரடியாக பேசிக்கொண்டார்கள். அப்போது இந்திய அமெரிக்க உறவுகளை சீரமைக்க இருவருமே ஒப்புக்கொண்டார்கள். யுக்ரைன் ரஷ்யா போரை நிறுத்துறதுக்கு ட்ரம்ப் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு மோடி பாராட்டு தெரிவித்தார். மோடியை அருமையான நண்பர் அப்படின்னு ட்ரம்ப் குறிப்பிட்டார். இதுக்கிடையில தான் 2 தரப்பு உறவுகளை ரீசெட் செய்யறதுக்கு இந்த தொலைபேசி உரையாடல் வாய்ப்பு ஏற்படுத்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். இந்த நிலையில் மலேசியாவில் இந்த 2 தலைவர்களுடைய சந்திப்பு நிகழ்ந்தால் அது மிகவும் முக்கியமானதாக கருதப்படும். இந்த சந்திப்பு வர்த்தக பிரச்சனைகள் மற்றும் பதற்றங்களை தணிப்பதற்கு ஒரு வாய்ப்பை வழங்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதேபோல் ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குவது தொடர்பாக அமெரிக்கா தன்னுடைய விமர்சனத்தை தொடர்ந்து முன்வைத்து வரக்கூடிய சூழலில் 2 தலைவர்களும் பேசுறதுங்கிறது எரிசக்தி கொள்கைகள் குறித்து முக்கிய முடிவெடுக்க ஒரு வாய்ப்பு ஏற்படலாம். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருக்கக்கூடிய இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தம் குறித்து 2 தலைவர்களுமே விவாதிக்கவும் ஒப்பந்தத்தை இறுதி செய்வதற்கான காலக்கெடுவை நிர்ணயிக்கவும் ஒரு வாய்ப்பு உருவாகலாம். ஏன்னா 50% ட்ரம்ப் சொன்ன பிறகு 2 நாடுகளுக்கு இடையில் நாமளும் அமெரிக்க அதிகாரிகளும் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். பல கட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு அது இன்னும் முடிவுக்கு வராத சூழலில் இந்த தலைவருடைய சந்திப்பு அதை ஒரு நிறைவு பகுதிக்கு கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். அதே மாதிரி இந்த மாத இறுதியில் தென்கொரியாவில் சீன அதிபர் ஷி ஜின்பிங்கை சந்திக்கிறாரு டொனால்ட் ட்ரம்ப். தென்கொரியாவில் நடைபெற இருக்கக்கூடிய ஆசிய பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்பு மாநாட்டின் போது ட்ரம்ப்பும் ஷி ஜின்பிங்கும் சந்திக்கிறாங்க. அப்போது சோயாபீன்ஸ் மிக முக்கியமான தலைப்பாக இருக்கும் அப்படின்னு ஏற்கனவே ட்ரம்ப் சொல்லியிருக்கிறாரு. சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான சோயாபீன்ஸ் பிரச்சனை பல ஆண்டுகளாக இருந்து வருகிறது. உலகத்திலேயே சோயாபீன்ஸ் உற்பத்தியில் அமெரிக்கா தான் முன்னணியில் இருக்கக்கூடிய நாடு. சீனா தான் அமெரிக்காவுடைய மிகப்பெரிய இறக்குமதி நாடு, சந்தை அப்படின்னு பார்க்கலாம். ட்ரம்ப்புடைய முதல் பதவி காலத்தில் தொடங்கிய அமெரிக்க சீன வர்த்தக போரின் போது சீனா அமெரிக்க சோயாபீன்ஸ் மீது அதிகமான வரி விதிக்குது. அது மட்டும் இல்லாமல் சீனா தன்னுடைய சோயாபீன்ஸ் தேவையை பூர்த்தி செய்ய பிரேசில், அர்ஜென்டினா போன்ற தென் அமெரிக்க நாடுகளை நாடுறாங்க. அமெரிக்க சோயாபீன்ஸ் விவசாயிகள் தங்களுடைய மிகப்பெரிய ஏற்றுமதி சந்தையை இழந்ததுனால பல இன்னல்களுக்கு ஆளாகி வர்றாங்க. தற்போதைய சூழலில் சீன அதிபர் ஷி ஜின்பிங்கை சந்திக்கக்கூடிய ட்ரம்ப் இந்த சோயாபீன்ஸ் பிரச்சனையை முன்னிலைப்படுத்துவார் அப்படின்னு தெரியுது. இதுக்கிடையில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் டிசம்பர் 5 மற்றும் 6ஆம் தேதிகளில் இந்தியாவுக்கு வருகிறார். யுக்ரைன் போர் தொடங்கிய பிறகு புதின் இந்தியாவுக்கு மேற்கொள்ளக்கூடிய முதல் பயணம் இது. புதின் கடைசியாக 2021ஆம் ஆண்டு டிசம்பரில் இந்தியாவுக்கு வந்திருந்தார். ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதற்காக இந்தியா மீது அமெரிக்கா 50% வரி விதிக்கக்கூடிய பதற்றமான சூழலில் இந்த பயணம் முக்கியத்துவம் பெறுது. ரஷ்யா இந்தியாவுக்கு ஆயுதங்களை வழங்கும் முக்கிய நாடுகள் ஒன்றாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம இங்கே கவனிக்கணும். Su-57 போர் விமானங்கள் வழங்குறது, அதேபோல் S-400 ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகள், அது மட்டும் இல்லாமல் எதிர்காலத்தில் S-500 அமைப்புகளை கூட்டாக தயாரிப்பது அப்படின்னு முக்கியமான விஷயங்கள் எல்லாம் இதில் பேசப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. உலக அரசியல் சூழலில் டொனால்ட் ட்ரம்ப், ஷி ஜின்பிங்
பிரதமர் நரேந்திர மோடி, அது மட்டும் இல்லாமல் விளாடிமிர் புதின், இந்த தலைவர்கள் சந்தித்துக் கொள்வதனால பல முக்கிய தாக்கங்கள் ஏற்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ட்ரம்ப் ஷி ஜின்பிங் சந்திப்புங்கிறது உலகின் 2 பெரிய பொருளாதாரங்களுக்கு இடையே நிலவக்கூடிய வர்த்தக போரை தணிக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இருதரப்பு பதட்டங்களையும் குறைக்கும்னு அரசியல் வல்லுநர்களாக பார்க்குறாங்க. சோயாபீன்ஸ் போன்ற விவசாய பொருட்களுடைய மீதான வரிகள் குறித்து நேரடியாக பேசி வரி குறைப்பு ஏற்பட்டுச்சுன்னா அமெரிக்க விவசாயிகளுக்கும் சீன நுகர்வோர்களுக்கும் அது பயனளிக்கக்கூடியதாக இருக்கலாம். அமெரிக்கா மற்றும் சீனாவுக்கு இடையில் மோதல் குறையும் போது ஒட்டுமொத்த உலக பொருளாதாரமும் விநியோக சங்கிலிகளும் கூட உறுதிப்படுத்தப்படும் அப்படின்னு பார்க்குறாங்க. ட்ரம்ப் மோடி சந்திப்பு இருக்கு இல்லையா, இந்தியா ஒரு வலுவான நட்பு நாடாக தொடர 2 தலைவர்களுக்கும் இடையிலான தனிப்பட்ட உறவு மிகவும் முக்கியமானது. உலகின் மிக பழமையான மற்றும் மிகப்பெரிய ஜனநாயக நாடுகளுக்கு இடையேயான காம்ப்ரஹென்சிவ் குளோபல் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது வலுப்பெறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ரஷ்ய எண்ணெய் கொள்முதல் தொடர்பாக அமெரிக்கா வைத்திருக்கக்கூடிய வரிகள் உள்ளிட்ட வர்த்தக பிரச்சனைகள் குறித்து நேரடியாக பேசி தீர்வு காண முடியும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. மோடி புதின் சந்திப்பின் நன்மைகள்ங்கிறது இந்தியாவுக்கு மிகவும் முக்கியமான பாதுகாப்பு உபகரணங்கள் மற்றும் தொழில்நுட்பங்களை ரஷ்யா கிட்ட இருந்து தொடர்ந்து பெறுவதை உறுதிப்படுத்தக்கூடியதாக அமையலாம். ரஷ்யா கிட்ட இருந்து தள்ளுபடி விலையில் நம்ம கச்சா எண்ணெய் வாங்கிட்டு இருக்கிறோம். அந்த இறக்குமதியை தொடர்வது அப்படிங்கிறது உறுதிப்படுத்த முடியும். இந்தியாவுடைய எனர்ஜி செக்யூரிட்டி அதனால் உறுதி செய்யப்படும். அமெரிக்காவுடைய அழுத்தங்களுக்கு மத்தியிலையும் இந்தியா தன்னுடைய வெளியுறவு கொள்கையில் சுதந்திரமாக செயல்படுகிறது அப்படிங்கிற தன்னுடைய நிலைப்பாட்டை மீண்டும் உலகத்திற்கு வலியுறுத்த இந்த சந்திப்பு உதவும். இது மல்டிபோலார் வேர்ல்டு ஆர்டரை பேணுவதற்கான அவசியமான ஒன்று அப்படின்னு பார்க்கலாம். இந்த 3 சந்திப்புகளும் தனித்தனியாக நடந்தாலும் இவை அனைத்துமே ஒரு பெரிய உலக அரசியல் நகர்வினுடைய அடுத்தடுத்த பகுதிகளாக பார்க்கப்படுது. இந்த தலைவருடைய உரையாடல்கள் உலகளாவிய சமநிலைக்கு உதவும். வெவ்வேறு வல்லரசுகளோட இந்தியா நெருங்கிய உறவை பேண உதவுவதனால இந்தியாவினுடைய ராஜதந்திர சுயாட்சி வலுப்பெறுகிறது அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். 2 தரப்பு மோதல்களையும் தவறான புரிதல்களையும் குறைக்கிறதுக்கு தலைவர்கள் நேருக்கு நேர் பேசுவதற்கு இந்த சந்திப்புகள் ஒரு தளத்தை வழங்குகின்றன அப்படின்னு பார்க்குறோம். முக்கிய தலைவர்களுடைய உரையாடல்கள் உலகின் அமைதிக்கு பொருளாதார வளர்ச்சிக்கும் பங்களிக்கக்கூடியவை. அடுத்த சில மாதங்களில் நடக்கக்கூடிய இந்த நகர்வுகள், இந்த சந்திப்புகள் எந்த அளவுக்கு இந்த மாற்றங்களை பாசிட்டிவாக ஒரு உலகம் முழுக்கவே பொருளாதார மந்தநிலை அல்லது ஒரு பதற்றம் அப்படின்னு ட்ரம்ப் ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு. வரி விதிப்பு, பரஸ்பர வரி விதிப்பு, இந்த விஷயங்கள்லாம் இருக்கக்கூடிய சூழலில் முக்கியமான நாடுகள், நீங்கள் அது மக்கள் தொகை எண்ணிக்கையாக இருக்கலாம், பொருளாதார நிலையாக இருக்கலாம், அப்படி முக்கியமான நாடுகளுடைய தலைவர்களுடைய இந்த சந்திப்புகள் அப்படிங்கிறது கவனம் இருக்கக்கூடிய ஒன்றாக மாறி இருக்கிறது. மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.